இறைவன் எங்கே இருக்கிறார், சிவபெருமான் எங்கே இருக்கிறார். அங்கிருந்து தான் நம்ம எல்லாரும் இப்போ இருக்கிற இந்த பூமியில வந்திருக்கோம். சிவபெருமான் இருந்து பல தடைகள் கடந்து பல பாதைகள் கடந்து ரொம்ப தூரம் தாண்டி நம்ம இந்த பூமியில வந்திருக்கோம். மறுபடியும் அவரை பார்க்க போறோம். மறுபடியும் அவரை தேடி போகும்போது நமக்கு வந்த வழியும் தெரியல, வந்த பாதையும் தெரியல, எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இததான் 7 திரைகள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார். இப்ப இந்த திரைகளை கடந்து நம்ம போகணும். இதை எளிமையா சொல்லணும்னா, நம்ம சிவபெருமான் இமயமலையில சிவபெருமான் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்குவோம். சிவபெருமான் இமயமலையில இருக்காரு. நம்ம தெற்கு திசை நோக்கி அகத்தியர் மலைன்னு இருக்கு. தெற்கு கடைசியில அகத்தியர் மலை இருக்கு. அங்க வர்றோம். இப்ப பல பாதைகள் நடந்து வரோம், பல பாதைகள் கடந்து வரோம், பகுதி வரோம், அங்கேயே தங்கிடுறோம். அங்குள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அங்க இருக்கிற சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் அனுபவிச்சு அப்படியே ஒவ்வொரு இடமா கடந்து இங்க ஒரு பல ஆண்டுகள் கழிந்து இங்க வந்து சேர்றோம். இங்க வந்தாச்சு, இங்கேயே தங்கிடுறோம், ரொம்ப நாள் இங்கேயே இருக்கிறோம். மறுபடியும் ஒரு நாள் நம்ம சிவனை தேடி இமயமலை போகணும் அப்படின்னு தோணுது. அப்போ நம்ம வந்த பாதையெல்லாம் மறந்துருக்கோம், நம்ம வந்த தடைகள் எல்லாம் மறந்துருக்கோம், புது வழியே இருக்காது, எல்லாமே அடைஞ்சிருக்கும். மறுபடியும் எப்படி போகிறது? நம்ம போகணும்னு ஆசைப்பட்டாலே போதும். நம்ம தடைகள் அடைஞ்சாலும் பாதைகள் மறைந்தாலும் புதிய வழிகள் நமக்காக திறக்கும். நம்ம இந்த பூமியில மனித பிறவி எடுத்ததுக்கான நோக்கத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம இறைவனை தேடி போக முடியும். மனித பிறவிதான் இறுதியான பிறவி. அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது என்று நம்ம அவ்வை சொல்லியிருப்பாரு. மனித பிறவி அவ்வளவு அரிதான பிறவி. எல்லா உயிரினங்களையும் கடந்து கடைசியா தான் நம்ம மனிதனா பிறந்திருக்கோம். எல்லா உயிரினங்களுடைய அனுபவங்களையும் கடந்து மனிதனாக பிறந்திருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தையும் உணர்ந்து அதை புரிந்தா மட்டும்தான் நமக்கு அடுத்த வழியை நமக்கு பிறக்கும். நாம் ஏன் மனிதனா பிறந்திருக்கோம்? நம்ம பிறவியின் நோக்கம் என்ன? பஞ்சபூதங்களின் கடைசியான பூமியில நம்ம பிறந்திருக்கோம். நம்ம பிறந்தனுடைய நோக்கமே இந்த பூமியில் உள்ள அனுபவங்களை பெறுவதற்காகத்தான்.